வெறும் ஒரு 6 மாசம் டைம் பீரியட்ல நான் எப்படி 2 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பில்ட் பண்ணேன், அசெட் எப்படி பில்ட் பண்ணேன், என்னோட லயபிலிட்டிஸ் எப்படி குறைச்சிக்கிட்டேன், ஸோ என் வாழ்க்கையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான வழிகள் என்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறேன். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வின்டர் ஆருக்குன்னு ஒரு விஷயம் தெரில அப்படின்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய க்ரோத் இருக்கிறது உறுதி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறது எல்லாமே என்னோட பர்சனல் திங்ஸ், நான் எப்படி என் லைஃப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது நான் சொல்றேன். 2025 செப்டம்பர் மாசம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டிப்ரெஸ்டு கிட்டா நான் தான் இருந்திருப்பேன். ஏன்றதை சொல்றேன். சரிங்களா? அதாவது லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது, நல்ல சேலரி, அதாவது ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சேலரி லைஃப் நல்லா ரன் பண்றதுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா, ஒரு ஸ்டெப் அகைண்டா போய் சரி நமக்கு வயசு 26 ஆகுதே, நம்ம வந்து மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற மேட்ரிமோனியில் எல்லாத்தையும் போட்டுட்டு தேட ஆரம்பிச்சேன். தேடினப்போ எனக்கு கிடைச்சது என்னவா நினைச்சு பாருங்க. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யற பையன், ஒரு நல்ல சேலரி, லைஃப் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கிடைக்கணும்? ஆப்வியஸ்லி எல்லாமே கிளிக் ஆகணும். ஆனா அதான் நடக்கல. என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்றேன். நான் மேரேஜ் அலைன்ஸுக்கு போனது எல்லாமே ரிஜெக்ட் ஆச்சு. அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான 2 காரணத்தை நான் சொல்றேன். நம்பர் 1, நீங்க பிசிக்கலி அப்பீலிங்கா இல்லை. இது வந்து நிறைய பொண்ணுங்க ஓப்பனாவே சொன்னது. நீங்க பிசிக்கலி அப்பீலிங்கா இல்லை, நீங்க ரொம்பவே வந்து லீனா இருக்கீங்க, அவ்வளோ அப்பீடைசிங்கா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேலரி பத்தலை, அதாவது உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ரன் பண்ற அளவுக்கான சேலரி பத்தலை அப்படி சொல்றாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் வாங்கின சேலரி ரொம்ப டீசெண்டான ஒரு சேலரி. சரிங்களா? ஸோ அதுவே வந்துட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலா இருந்தது. என்னன்னா, ஏதோ லைஃப்ல ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி இருந்த ஃபீல் எல்லாமே டப்புன்னு வந்து உடஞ்சி போச்சு. அப்போதான் நான் வாழ்க்கையில முடிவு பண்ணேன், என்னன்னா இனிமேலு என்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் 3ல 4 வாட்டி யோசிக்கணும். ரெண்டாவது, நான் எந்த பரிதாபமான நிலைமையில இருக்க விரும்பல. அதாவது என்னை ஏத்துக்கோங்க, நான் வந்து நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு யார்ட்டி ப்ரூவே பண்ணக்கூடாது, என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாம இந்த மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் தள்ளி போட்டு லைஃபை முன்னேற்றத்துக்கு என்ன வழின்றதுல மட்டுமே ஃபோக்கஸ்டா இருந்தேன். ஓகேங்களா? அப்போ நான் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்தப்போ நான் சொல்லி செப்டம்பர் டைம் சர்ச் பண்றேன். அப்போதான் வந்துட்டு வின்டர் ஆர்க்குன்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த வந்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கும். அதாவது வருஷத்துல வந்து 12 மாசம் இருக்கும் தெரியுமா? அந்த 12 மாசத்துல மினிமம் கடைசி, அதாவது இந்த ஜூலைல இருந்து செப்டம்பருக்குள்ள ஒரு 3ல இருந்து 6 மாசம் அந்த டைம் பீரியட் நீங்க கொடுத்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை நீங்க கத்துக்கணும். அந்த ஸ்கில்லை வச்சு அடுத்த வருஷத்துக்கு நீங்க மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு ப்ரோக்ராமரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பைத்தான் கத்துக்கிறீங்க வச்சுக்கோங்க. அந்த பைத்தான் கத்துக்கிட்டு நீங்க ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகும், நல்ல சேலரியில் நீங்க கோடரா ஜாயின் பண்ணணும். இல்ல நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னா உங்க வெயிட்ல லாஸ் பண்ணிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்ல போய் எக்ஸில் அதாவது ஒரு அவார்டாவது நீங்க வாங்கிடணும். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு பிளட் ஸ்வெட் கொடுத்து 3ல இருந்து 6 மாசம் நீங்க வேலை செய்ய போறீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்மளும் ஒரு செக்லிஸ்ட் கொண்டு வருவோம். அந்த செக்லிஸ்ட்ல ஓகே நம்ம எதுலலாம் வந்து லேகா இருக்கும், என்னெல்லாம் பண்ணா லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் போட்டேன். அந்த செக்லிஸ்ட் தான் இந்த லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஏன்றத நான் சொல்றேன். நம்ம ஒரு வருஷத்துக்கு இன்ஃபிளேஷன் ரேஷியோன்னு இருக்கு தெரியுமா? 3ல இருந்து 4% வந்து இன்ஃபிளேஷன் இருக்கும், அதாவது பணத்தை மதிப்பை வந்து இழக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 1980ஸ்ல இருந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, நாங்களாம் அந்த காலத்துல ₹1க்கு 10 சாக்லேட் வாங்குவோம். ஆனா இப்போ ₹1க்கு 1 சாக்லேட் வாங்குறதே பெரிய விஷயமா இருந்தது. ஓகேங்களா? அப்போ மீதி இருந்த 9 சாக்லேட் எங்க போச்சு? அதுதான் வந்து பணம் வீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் பணத்தை மதிப்பை வந்து இழக்கும். சரிங்களா? ஸோ இதை பீட் பண்ணாலே போதும், நம்ம லைஃப்பை நல்லாவே வந்து ரன் பண்ணலாம், மளிகை சாமானம் வாங்கலான்றது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பிசினஸ் எடுத்தேன். ஏன்னா ஒரு ஜாப்ன்றது வருஷத்துக்கு 3ல இருந்து 7% நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஆனா பிசினஸ் வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு 20 to 30% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் பர் ப்ராடக்ட்லேயே. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ரோட்ல போயிட்டு இருக்குமா காரு, அந்த காரை பாதி வச்சிருக்கிறது பிசினஸ் மேன்ஸா தான் இருப்பாங்க, வேலைக்கு போறவங்களா இருக்க மாட்டாங்க. சரிங்களா? முக்கியமா இஎம்ஐல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் ஒரு வழி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான். ஸோ இப்போ வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணிடுச்சு. பட் என்ன பிசினஸ் பண்ணலான்றது ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு. என்னன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021ல நான் வந்து பர்ஃப்யூம் பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். பர்ஃப்யூம் பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தேன். பட் ரொம்ப பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன். அதாவது விற்பேன், அதை வந்து காசாக்குவேன், செலவு பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா எடுக்கல. சரிங்களா? சரி நம்மளுக்கு தான் ஒரு விஷயம் தெரியுமே, அதே வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2025லயும் அதே வந்து கொண்டு வந்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் பர்ஃப்யூம் சர்வீஸ் லான்ச் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் நல்லா வந்து போஸ்ட் பண்ணேன். என் க்ரோத்து பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
என்னோட பிசினஸ் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இல்லாததை விட இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன், 100% கான்சன்ட்ரேஷன் போட்டேன். எந்த அளவுக்கு ஒரு மணி கிடைச்சது அப்படின்னா, என்னோட செலவுகள்லாம் போக, என் லாபங்கள்லாம் போக நான் இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 2வது அதுதான் ரேவன் டைகாஸ்ட். சரிங்களா? அதாவது பெர்ஃப்யூம் பிசினஸோட பேர் வந்துட்டு ரேவன்ஸ் பெர்ஃப்யூம். 2வது பிசினஸோட பேர் வந்து ரேவன் டைகாஸ்ட். அந்த ஹாட் வீல்ஸ் புராகோ கார்ஸ்ல வைப்பாங்க தெரியுமா, அதை ஆரம்பிச்சேன். ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த 2 பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னன்னா, நம்மளது பிசினஸ் நல்லா வருது, ரேவன் குரூப் ஆரம்பிக்கலாம். அதாவது குரூப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் பேரண்ட் கம்பெனி. அந்த கம்பெனி வச்சு நீங்க இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் சப்பார்டினேட் கம்பெனி, சப் கம்பெனி அப்படி சொல்லுவாங்க. உங்ககிட்ட இன்னொரு கம்பெனி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது 3 கம்பெனி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து குரூப். இந்த 3 கம்பெனி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லையும் உங்களால வந்துட்டு சர்வை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் மாற 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 அதுக்குள்ள நீங்க உள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃப்யூம் வந்துட்டு இந்த சம்மர் சீசன் நல்லா ஓடும். பட் அடுத்த ஜான் டு மார்ச் வந்து பெருசா போகாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், டைகாஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டைகாஸ்ட் கொஞ்சம் டவுன் ஆகிற டைம்ல பிசினஸ் எடுக்கலாம். நான் இதை சீக்கிரட்டா வச்சிருக்கேன், நான் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ரெவால்விங்கான ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட் வந்துச்சு. நான் ஓப்பனா சொல்றேன், 2025 செப்டம்பர் மாசம் இருந்த பிரதீஷுக்கும் 2026 இப்போ மார்ச் மாசம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க பிரதீஷுக்குமே வந்துட்டு வேற லெவல் டிஃபரன்ஸ். பிரதீஷ்னா நான் தான். சரிங்களா? வேற லெவல்ல வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. என் மைண்ட் செட் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, மேரேஜ் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப். நம்மளை எப்படி எக்யூப் பண்றோம், நம்ம லைஃப்ல எப்படி பெருசா வரும், சொசைட்டில நம்ம என்ன ஒரு நேம் வச்சிருக்கோன்றது தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏன்னா இது இருந்தா இது எல்லாமே ரொம்ப ஈஸி. நான் ஓப்பனாவே சொல்றேன், உங்ககிட்ட மணி அண்ட் பவர் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மேரேஜ், அதுக்கப்புறம் சொசைட்டில உங்க நேமு, எதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணவே அவசியமே கிடையாது. உங்ககிட்ட பவர் இல்லைனாலும் பரவாயில்ல, மந்த் எண்டு வரைக்குமே உங்ககிட்ட காசு இருந்தாலே நீங்க வேற லெவல். சரிங்களா? ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அது வந்துட்டு எந்த விதத்துலையும் வந்துட்டு நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, பை காட்ஸ் கிரேஸ் அதை வந்து நல்ல வழியில் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணேன். இப்போ நல்லா அந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்றேன், நான் ஈஸியாக இன்ஃப்ளேஷன் பில்ட் பண்றேன். என்னோட லைஃப் ஸ்டாண்டர்டையும் நான் வந்துட்டு கொஞ்சம் மேலே போனேன். அதே மாதிரி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்ட்ல வச்சிருந்தேன் அப்படின்னா, என்னோட ஒர்க்கை வந்து நான் வந்துட்டு தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒர்க் போனா உங்களால வந்துட்டு அப்படியேதான் இருக்கணும், உங்க லைஃப்ல வந்து முன்னேற முடியாது, நீங்க ட்ராப்ல சொல்லிட்டு. அது ட்ராப்பே கிடையாது. ஏன்னா எல்லாராலையும் பிசினஸ் பண்ண முடியாது. சில பேர் ஒர்க்ல இருப்பாங்க, ஒர்க்லயே நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க, லைஃப்ல பெருசா வருவாங்க. ஸோ ஒர்க்கையும் பிசினஸையும் வந்துட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க. பிசினஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா, நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்குல்ல, அதாவது என் ஃபேமிலியில இருக்க கடன் அடைக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் வாங்கியிருப்பேன் தெரியுமா, அந்த கடன் அடைக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அதான் இந்த ரிட்டர்ன் த ஓன் இங்க போட்டிருப்போம். அதாவது ஓனா கடன். சரிங்களா? நான் வாங்கின கடன் எல்லாமே திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்துட்டு கடனே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இந்த நிமிஷம் இந்த நொடி வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வாங்கின எல்லா கடனுமே கொடுத்துட்டேன். புதுசா எந்த கடனும் வாங்கல. சரிங்களா? ஏன்னா கடன்ல இருந்து வெளில வரதுக்கான ஒரு வழி என்ன பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிற கடனை கொடுத்தாலும் புதுசா அந்த கடன் வாங்காம இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை நான் பண்ணி முடிச்சேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த 3 மாசத்துல என்னென்ன பண்ணன்ற சொல்றேன். என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, என் கடனை வந்து அடைச்சு முடிச்சேன். படிப்படியா நான் சொல்லும் போது ஈஸியா இருக்கும், பட் இதுக்கான ரிசர்ச்ல வந்து ரொம்ப, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போலாம் ஒரு மேனுஃபேக்சரா இருக்கட்டும், ஒரு பார்சல் கொடுக்குற இடமா இருக்கட்டும், அந்த பேக்கேஜ் பண்றதா இருக்கட்டும், ஒரு அஃபிஷியல் டீலர், எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு வந்தோம். சரிங்களா? ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிசினஸ்ல நான் மட்டும்தான், நான் தான் முதலாளி, நான் தான் தொழிலாளி, அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ அப்படி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பை சம்ஹவ் ஐ பில்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றப்போ டவுட் இருந்தது என்ன அப்படின்னா, ஏன் எல்லா பணக்காரங்களுமே வந்துட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ் போறாங்க, முக்கியமா பிசினஸ் பண்றவங்க எதுக்கு வந்து ஜிம்முக்கு அதிகமா போறாங்கன்றதுக்கான நோக்கம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் நான் வந்து டர்பி விஜய்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா, அதாவது ஜீன்ஸ் மேனுஃபேக்சரர்ல இந்தியாவில் பெரிய ஒரு மேனுஃபேக்சரரு. அவரோட வீடியோ நான் பார்த்தேன். என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, நீங்க எப்போ டிப்ரெசிவா இருக்கீங்களோ அப்ப நீங்க அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணும், அப்ப நீங்க உடம்புக்கு எடுத்துப்பீங்க. ஆனா நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்து உங்க பிசிக்கலா ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி, லைக் ஜாகிங்கா ரன்னிங்கா போய் உங்களோட பிசிக்கலை இம்ப்ரூவ் பண்ணி அந்த டைம் பீரியட்ல இந்த டிப்ரெஷனை விட்டு எப்படி வெளில வரலாம், இல்லை இந்த டவுன்ஃபால் இருந்து எப்படி வெளில வரலாம் யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஸோ அப்பதான் முடிவு பண்ணேன், இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது நம்ம சம்பாதிக்கிற பணத்தையும் காப்பாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொலஸ்ட்ரால்ல இல்லை பிபி சுகர்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்டர் செலவு பண்ண தேவை, அது போல என் லைஃப் முன்னேறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணலாம். ஓகேங்களா? 2வது, தேவையில்லாத டிப்ரெஷன் அப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு வெளில வரத்துக்கும் இது யூஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜிம் ஜாயின் பண்ணேன். நான் என்னைக்குமே ஜிம்முக்கு ரெகுலராக போனதே கிடையாது. பட் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜிம்முக்கு வந்து ரெகுலராக போக ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், வீக்லி அட்லீஸ்ட் 4 days போயிடணும்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன். ரெகுலராக போனேன். நான் ஜிம் சேர்றப்போ என் வெயிட் வந்து 72. ஏன்னா அந்த பிஎம்ஐ கால்குலேட்டர் சொல்லுவாங்க, உங்க உடம்புக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்ற மிஷின் இருக்கும் தெரியுமா, அதை வந்து காட்டுச்சு. நான் வந்துட்டு 64 தான் இருக்குன்னு சொல்லிட்டு
பட் நான் எப்படியோ கொஞ்சம் டயட்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இப்போ 66 வந்துட்டேன். இன்னும் 2 kg தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஐ மேட் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அப்பீலிங் இல்லாத ஃபிட்னஸ்ல இருந்து ஒரு குட் ஃபிட்னஸுக்கு நான் வந்துட்டேன். சரிங்களா? எனக்கு இப்போ கூட சொல்றேன், என் உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைட் வெயிட்டா ஃபீல் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டான ஃபினான்ஸ் டாக்டிக்ஸை வந்துட்டு என் வாழ்க்கையில இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணேன். அதாவது தேவையில்லாத கடன் வாங்குறது ஒரு ஃபினான்ஷியல் டாக்டிக், ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு டாக்டிக். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என் லைஃப்ல போதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா புதுசா வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட உண்மையிலே அந்த தேவை எனக்கு இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு உண்மையிலே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர்டு எனக்கு வேணாம், இது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது உண்மையான பொட்டன்ஷியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னா என்னோட ரிசோர்ஸை வந்து லிமிட் பண்ண ஆரம்பிச்சேன், அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பென் வாங்கினேன் அப்படின்னா இந்த பென் எனக்கு செட் ஆகலன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் உண்மையிலே அந்த பென் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு அப்பாச்சி பைக் இருக்கு, அந்த பைக் ஓப்பனா சொல்றேன் நான் புது பைக் வாங்கணும்னு நினைச்சேன். பட் ஸ்டில் என்ன யோசிச்சேன் அப்படின்னா நம்ம அவ்வளோ லாங் ட்ரிப்லாம் எங்கேயுமே போகல. ரெண்டாவது அந்த பைக்கு நல்லாவே ஒன்று ஓட்ட தெரியுமா ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு நான் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த இப்போ நான் வண்டி நல்லாவே ஓட்டுறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் க்ரூம் பண்ண ஆரம்பிச்சேன். லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிகருக்கு லேப்டாப் நான் கோடிங் உண்மையில நல்லா கத்துக்கிறேன்னா, ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது பண்றப்போ நான் தேவையில்லாத செலவுகளை ரொம்பவே வந்து கம்மி பண்ணேன். சரிங்களா? நான் ஓப்பனா சொல்றேன், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விண்டராருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே டிசிப்ளின்டா ஆரம்பிச்சேன். என்னன்னா தேவையில்லாம பணம் செலவு பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸா இருந்ததுனால தேவை இருக்க விஷயம் செலவு பண்ணேன். ஸோ இப்போ நான் நல்லா இருக்கேன். அதாவது இப்போ செலவு பண்ற ஒரு ரூபாய்க்குமே நான் அது வர்த்தியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபினான்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பெருசால ஒண்ணுமே பண்ணலைங்க. எனக்கு ஒரு சம்பளம் வருது, இல்லை எனக்கு கொஞ்சம் காசு வருது பிசினஸ்ல அப்படின்னா சேர்த்து வச்சு செலவு பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 10,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சேலரியா, அதுல 3000 4000 ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டாவோ இல்லை பேங்க்ல பணமாவோ வச்சுட்டு மீதி இருக்க 7000 தான் நான் வந்து செலவு பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது பண்றதுனால நான் கடைசியில சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா சேர்த்து வச்சிட்டேன். ஸோ எனக்கு சேவிங்ன்ற ஒரு பேர்டனே கிடையாது. அதுக்கு மேலே செலவு பண்ணது எல்லாமே என் காசு தான். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சதா பிசினஸ். ஏன்னா அதுல அப்படியே போட்டு தான் நான் ஏன் பிசினஸ் ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமே அந்த பிசினஸ் தான். ஓப்பனா இப்போ நான் வந்து மென்டலி ரொம்ப நல்லா இருக்கேன், ஒரு மீனிங்ஃபுல் பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழ்ற மாதிரி ஃபீல் வருது அப்படின்னா அது பிசினஸ் மட்டும் தான். நான் ஓப்பனாவே சொல்றேன், என் லைஃப்ல நான் பண்ண ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அந்த பிசினஸ் எடுத்தது தான். ஈவன் தோ நான் ரொம்ப வெளியே சொல்ற அளவுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இல்லைனாலும் பட் இன்டர்னலி ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஓகேங்களா? அவன் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கரண்டா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். பட் இன்னும் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 5 years 10 years இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் அதையும் பண்ண போறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ எனக்கு புது டார்கெட் என்னன்னா எப்படியாவது 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்க. இப்போ சொல்ல போறது கொஞ்சம் பர்சனல் தான். பட் இது நடந்துருச்சு அப்படின்னா என் லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். என்னன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்கணும். இந்த 10 லட்ச ரூபாய் எதுக்கு அப்படின்னா, எங்க அம்மாவோட ஆசை என்னன்னா இந்த வீடை நல்லா வந்துட்டு ரெனோவேட் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு. ஸோ அது பண்ணணும். ரெண்டாவது, என்னோட பிசினஸுக்கு ஒரு நல்ல ஒர்க்கிங் பிளேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். மூணாவது, எனக்கு வந்து மேரேஜ் நடக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு தேவை ஒரு 10 lakhs வந்து தேவைப்படுது. பை 100% காட்ஸ் கிரேஸ் நான் கண்டிப்பாக இது பண்ண தான் போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி பண்ணுறேன்றதையும் நான் போக அப்லோட் பண்ணுவேன். என்னோட லைஃப்ல growth எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்பவே வந்து இது பர்சனல் டச் தான். பட் கண்டிப்பாக நான் வந்து கொண்டு வருவேன். இந்த நல்லா யோசிச்சு பாருங்க, உடஞ்சி போன ஒரு மனுஷன், கையில வந்த காசு போதும்னு சொன்ன ஒரு மனுஷன், ஜாப்ல இருந்தா போதும் ஒரு கன்ஸ்டபிள் லைஃப் வாழணுன்ற மனுஷனுக்கு போய் ஒரு எய்ம் வச்சு ஒரு கோல் வச்சு கொண்டு வந்த எல்லாத்துக்குமே காரணமே அந்த விண்டர் ஆர்க் தான். சரிங்களா? நீங்க எடுக்க போற வாழ்க்கையில ஒரு டிசிஷனுக்கு மேலே ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கு. ஜஸ்ட் என்னால ஒரு 6 மாசத்துல மட்டுமே, எனக்கு வயசு 26 ஆகுது, ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டு 30 வச்சுக்கோங்களேன் 4 yearsல, என்னாலேயே ஒரு 3 இருந்து ஒரு 6 மாசம் செலவு பண்ணி விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்க 21 வயசுல இருக்கலாம், இல்ல 18 வயசுல இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவோட பாக்கெட் மணில நீங்க இருக்கலாம். ஜஸ்ட் அதை சேர்த்து வச்சு நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா என் வயசு வரப்ப நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம். தேவையில்லாம வந்து பொண்ணுங்க பின்னாடி போயோ இல்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு இன்வால்வ் ஆகியோ இல்ல ட்ரக்ஸ்லயோ போயிட்டு நீங்க வேஸ்ட் ஆகிறத விட ரியல் டோபமைன் ஹிட்டே வந்து இங்கே தான் இருக்கு. ரியல் என்ஜாய்மெண்ட், ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிற இடமே பிசினஸ் தான். ஸோ பிசினஸ்குள்ள வாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி கடன் வாங்கி பண்ணாதீங்க, டேமேஜ் ஃபேஸ் பண்ற அளவுக்கு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்போ உங்க லைஃப்ல ஒரு பர்பஸ் கிடைக்கும். நீங்களும் உண்மையே சொல்ற லைஃப்ல ரொம்ப நாளாவே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ phase 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 10 lakhன்றது ஒரு எய்மா, அதோட phase 2 பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லயபிலிட்டி வந்து பில்ட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு கார் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை, அதுக்கான டாக்டிக்ஸும் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். அதாவது பணம் இல்லை, டாக்டிக்ஸ் சொல்றேன். அதாவது அது பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் நான் வந்து ஃபியூச்சர்ல கொண்டு வரேன். கண்டிப்பா அந்த வீடியோ கார் வாங்கிட்டு நான் போடுறேன். சரிங்களா? ஆனா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா கடன் வாங்காம வாங்கணும்னு சொல்லிட்டு
அது 5 வருஷம் ஆகுமா 6 வருஷம் ஆகுமா அதெல்லாம் தெரியாது. பட் அதை வாங்கிட்டு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவேன். சரிங்களா? ஸோ நான் இப்படி தான் என்னோட வின்டர் ஆர்க்கை வந்து கொண்டு வந்தேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான சார்ட் மாதிரி இருக்கும். லிட்டரலாக சொல்ல போனால் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கேன், எங்கள் அம்மா கூட தெரியாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த 3லேருந்து 6 மாதங்கள் ரூமை விட்டே வெளில வரல. கம்ப்ளீட் என் லேப்டாப் ஓப்பன் பண்ணுவேன், ரிசர்ச் பண்ணுவேன். அதை தான் நான் வந்து பண்ணிட்டு இருப்பேன். சரிங்களா? கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது இந்த ஒரே விஷயம் மட்டும்தான். எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ மைண்டில் நான் கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எது சொன்னாலும் ஆமான்னு சொல்ற இடத்துல இப்போ நோ சொல்ல பழகிருக்கேன். பிசினஸ் பீப்புள்ஸ் கூட நிறைய பழகுறதுனால என் கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது எனக்கு என்ன வேணும் வேணான்றதை டிசைட் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி மேரேஜ் குறித்தான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு, பிசிக்கல் ஃபிட்னஸ் குறித்தான பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. உங்களுக்கு வந்துட்டு உங்க வாழ்க்கையில இது பண்ணா நீங்க முன்னேறுவேன்னு உங்களுக்கு தெரியும். சரிமா? அதை வந்து தைரியமா பண்ணுங்க. பை காட்ஸ் கிரேஸ் எல்லாருமே வந்து நல்லா இருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் எடுங்க. சரிங்களா? அதே மாதிரி வின்டர் ஆர்க்குன்றது கடைசி 6 மாசங்கள் 3 மாசங்கள் இருக்கிற விஷயம் கிடையாது. இந்த நொடி இந்த நிமிஷமே உங்க லைஃப் மாற்றதுக்கான எல்லா முடிவும் நீங்க எடுக்கலாம். சரிங்களா? ஸோ என்னை பற்றி தெரியாதுன்னு சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து பிரிதீஷ். நான் தான் வந்து பிரிதீஷன் யூடியூப் சேனலோட ஓனர், ரேவன் டைகாஸ்டோட ஓனர், ரேவன்ஸ் பெர்ஃப்யூமோட ஓனர், 3வது அப்கமிங் பிசினஸோட ஓனரும் கூட. ஸோ பார்க்கலாம் லைஃப் நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நான் நாளைக்கு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. பட் இந்த நிமிஷம் இந்த நொடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. தயவு செஞ்சு நல்ல முடிவில் எடுங்க, சந்தோஷமா இருங்க. அதனால இதனால யூடியூப்ல வீடியோ போடாமல் இருந்தோம். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் திங்ஸ் பற்றி கொஞ்சம் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்ல கண்டனோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.